சூச்சு தமிழ் காணொலி நேர்களுக்கு எனது அன்பு கிடைந்த வணக்கங்கள். இது உங்கள் அன்பின் முத்துமுத்தாரன். சூச்சு தமிழ் காணொலியில் காதலர் துறைமுகம் என அழைக்கப்படும் டார்லிங் ஹார்பர் பகுதியை காலை நேரமும் செக்கச்சிவந்த வானத்தோடு மாலை நேரமும் எப்படி இருக்கும் என்பதை காண்பிப்பதற்காக இந்த காணொலியை உங்களுக்கு தயார் செய்து வழங்குகின்றேன். உங்களுக்கு முன்னால் பலவிதமான கப்பல்கள் தென்படுவதனால் அது ஒரு அருங்காட்சியகம். அதாவது பலவிதமான கப்பல்கள் மற்றும் அதிவேக கப்பல்கள் மற்றும் கடலிலே உபயோகிக்கப்படும் பலவிதமான பொருட்களை, பழைய பொருட்களை, புதிய பொருட்களை, நவீன பொருட்களை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகம் தான் அது. இந்த காதலர் துறைமுகத்திலே உலகத்திலேயே மிகப்பெரிய திரையரங்கம் கொண்ட ஐமேக்ஸ் திரையரங்கம் அங்கே இருக்கிறது மற்றும் பலவிதமான காட்சியங்கள் இருக்கிறது. அதாவது மிருக காட்சி சாலை, கடல் விலங்கு காட்சி சாலை மற்றும் பலவிதமான அம்சங்கள் கொண்ட இடம்தான் என்ற காதலர் துறைமுகம். இந்த சூச்சு தமிழ் காணொலியில் உங்களுக்கு மற்றொரு சுவையான அம்சத்தை வழங்க இருக்கின்றோம். ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையின் பெயர் நீங்கள் தான் என்னவென்று வழங்க வேண்டும். அந்த சிறுகதையிலே 2 பெரிய கதாபாத்திரங்கள் காணப்படுகிறது. இது உண்மை கதை வேறை. உங்களுக்கு தெரியும், காந்தத்திலே இரு முனைகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஆனால் அப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட இருவர் மிக்க நெருக்கமான நண்பர்கள் ஆகிய கதைதான் இது. அணுமெலாவோ ஒரு அணுகுண்டு போல அதிரடி குணம் கொண்டவர். மெதுமோவோ நத்தை போல நகர்ந்து காரியம் பார்க்கும் குணம் கொண்டவர். ஆனால் இவர்கள் இருவரும் தண்டவாளம் போல் இணை பிரியா நண்பர்களானதுதான் இந்த கதை. சக்கச்சிவந்த வானத்தோடு காதலர் துறைமுகத்தை உங்களுக்கு கண் முன்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? இதே போல சிவப்பு நிறம் கொண்டதுதான் அவர்களின் நட்பு வேறை. மெதுமோ அணுமெலா பாகம் பாகமாக உங்களுக்கு நகைச்சுவையூட்ட வருகிறது இந்த சிறுகதை. மெதுமோவோ அணுமெலாவோ, யார் இதிலே கெட்டி, யார் இதிலே சுத்தி என்பது உங்களுக்கு இந்த சிறுகதையிலே போக போக புரியும். அவ்வளத்துக்கு ஒரு மிகவும் சுவாரஸ்யமான சிறுகதை தான் இது.